ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றுமொழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுடரை பற்றின விஷயத்த சொல்கிறதுக்காக காஞ்சனா கர்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கர்ணாவோட ஃபோனை எடுக்கிறது நம்ம வெற்றி தான். வெற்றி எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லும்போதே அந்த காஞ்சனா வந்து கர்ணா தானே பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கர்ணா வந்து நிறைய இல்லீகல் விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனால இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படினாலும் பேசிப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால கர்ணா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் யார் பேசுறது அப்படின்னு நம்ம வெற்றி பேசுகிறாரு. யார் அப்படின்ட்டு கர்ணா கேட்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சிக்னல் பண்ணிட்டு நம்ம வெற்றி வந்து ஃபோனில் பேசுகிறாரு. கர்ணா தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு காஞ்சனா சொல்கிறாங்க, நான் வந்து ஜெயிலில் இருந்து காஞ்சனா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சனானா யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொடுக்கறதுக்காக நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தகவல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மனைவி பார்வதியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அபின்னு ஒருத்தியை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறீங்கல்ல, அவளை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு. அவளை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவளே ஒரு கொலைகாரி அப்படின்றாங்க. ஆமாம் கொலைகாரி தான், ஆனால் அதை பற்றின தகவல் நிறைய எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் உங்களை நேரில் பார்க்கும்போது பேசுகிறேன். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது, நேரில் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றியெல்லாம் நேரில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. நான் தகவல் கொடுக்க போகிறேன்னு சொன்னேனே, அது என்னன்னு கேட்கலையா நீங்கள் அப்படின்றாங்க. அப்போது என்னென்னு சொல்லி தொலைங்க அப்படின்றாரு வெற்றி. கர்ணா தானே பேசுறது அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. ஆமாம் கர்ணா தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா கர்ணா கிட்ட அபியை பற்றி யாரோ பேச வராங்க அப்படின்னா அவர் அபியை பற்றின சம்மந்தப்பட்டவங்களை யாரையாவது தெரிஞ்சா வெற்றியும் போய் சொல்லிட்டு இருக்காரு, துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறது ஒன்று. அந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதா நம்ம வெற்றி நினைக்கிறாரு. பார்வதி இறந்து போனதுக்கு காரணமே வந்து அபிதான். அதனால அதுக்கு பிராய்ச்சித்தமாக நம்ம அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தைக்கு அம்மா தான் இல்லாமல் போயிட்டாங்க, அப்பாவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அதாவது கர்ணா வந்து எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவருக்கு ஒரு கேடயம் மாதிரி நம்ம வெற்றி இருக்கிறாரு. அதுதான், மற்றபடி அவர் கெட்டவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இந்த இடத்துல நம்ம ஸ்வேதா தான் கர்ணாவை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெற்றி ஸ்வேதாவுக்குமே மறைமுகமாக ஒரு பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஸ்வேதாக்கு தெரியாது. இப்போ வெற்றி காஞ்சனா கிட்ட பேசும்போது அபியை பற்றி பேசுகிறேன்றதுனால என்கிட்டயே அதாவது சொல்லுங்க நான் கர்ணா தான் பேசுகிறேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அப்போ காஞ்சனா சொல்கிறாங்க, அபி தனியாளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவளை மட்டும் முடிச்சு கட்டிட்டா போதும், அவளுக்கு எப்படியாவது இன்னும் கூட பெரிய தண்டனையை வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு. உயிர் இருக்கா, சும்மா வளவலன்னு பேசாதீங்க, வைங்க ஃபோனை அப்படின்னு வைக்கிறதுக்கு ஃபோனை காதுலேருந்து எடுக்கும்போது ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. இது மிகப்பெரிய தகவல், உங்களுக்கு இதை என்ன தவிர வேற யாராலையும் உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்படி என்னங்க சொல்ல போறீங்க, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம விஷயத்த சொல்லுங்க அப்படின்றாரு. யார் வெற்றி அப்படின்னு கேட்குறாரு நம்ம கர்ணா இருந்துட்டு தூரமா இருந்து. ஒரு நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு, இங்க பாருங்க தேவையில்லாம குட்டியை குழப்பாதீங்க, யார் அது, இன்னொரு உயிர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாரு, அந்த அபியோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையா அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ஆமா, அந்த அபிக்கு 10 வயசுல ஒரு குழந்தை இருக்குது, அது பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை இப்போ ஜெயிலில் இல்லை, 10 வயசானா ஜெயிலேருந்து வெளியே அனுப்பிடுவாங்க எப்போவுமே. ஆசிரமத்தில் இருக்குதா இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாருக்கிட்டையாவது விட்டுருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியல. அந்த தகவலை நானே கண்டுபிடிச்சி கூட சொல்ல தயாராக இருக்கேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. அப்போ காஞ்சனா இருந்துட்டு அதெல்லாம் நேரில் பேசும்போது டீல் பேசிக்கலாம் அப்படின்னு. நேர்லலாம் பேச முடியாது, இந்த விஷயத்தை பற்றி நான் நேரில் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது பர்சனல் நம்பர், இந்த நம்பருக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணாதீங்க, வேற ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர்ல என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி வெற்றியோட நம்பரை கொடுத்துடுறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா நிஜமாவே அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத வெற்றியால நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அது எப்படி அவளே உள்ள இருக்கிறா அப்படின்றாங்க. அவ உள்ளதான் இருக்கா, ஆனா இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி கல்யாணமாகி புருஷன் கூட 3-4 மாசம் வாழ்ந்துட்டு தானே வந்தா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் வெற்றி ஓரளவுக்கு யோசிக்கிறாரு, ஒருவேளை அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் காஞ்சனா சொல்றாங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மை, பயாலஜிக்கலா அந்த குழந்தை அபியோடது தான். அந்த குழந்தை இப்போ ஜெயிலில் இல்லை, அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருக்காளா என்னன்னு தெரியல, அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும், இல்லாட்டினா நானே கூட கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அவசியம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு. நான் இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு டீல் இருக்கு. உங்ககிட்ட நேர்ல பார்த்து பேசணும்னா வேண்டான்னு சொல்றீங்க. அப்போ நான் சொல்ற அக்கவுண்ட்டுக்கு நீங்க மணி அனுப்பிடுறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமா அனுப்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அமௌண்ட்டு கையால குடுத்தா கூட சந்தேகம் வராது. அக்கவுண்ட்ல அனுப்புனா கண்டிப்பா சந்தேகம் வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம வெற்றி. அதனால கருணா கிட்ட எப்படியாவது பேசி அவ கேட்குற அமௌண்ட்ட குடுத்துடணும். இல்லாட்டினா இந்த விஷயம் கருணாவுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பணம் கேட்பாங்கன்னு தெரியல. அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வெற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க பேசிக்கும் போது வெற்றியோட நம்பருக்கே காஞ்சனா ஃபோன் பண்றது இந்த மாதிரி ரொட்டீனா போயிட்டு இருக்கு. ஃபைனலா நம்ம வெற்றி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குழந்தை எப்படி இருக்கும், யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை காஞ்சனா அந்த போலீஸ் சொன்ன மாதிரி அந்த குழந்தை அவங்க மாமா கிட்ட இருக்குமோ, அதாவது சண்முகம் கிட்ட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அதனால 2 பிள்ளைங்களும், அதாவது தியாவும் தருணும் ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா? ஸோ அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணா அவங்க நிஜமாவே சண்முகத்தோட குழந்தை அப்படின்னு விசாரிக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போது எல்லாமே தெரிய வந்துடுது. எக்ஸ்ட்ரா அந்த வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் சொல்றது இல்லை வெற்றிக்கிட்டேயுமே. இப்போ சண்முகத்தோட கடைக்கு போறாரு நம்ம வெற்றி. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம பாப்பா, அதாவது சுடர் வந்து உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹூக்ஸ் தைக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் கிட்ட போகும்போது சுடரை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்க வரான் அப்படின்னு, பாப்பா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்முகம் வெற்றி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. என்னாச்சு, எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படின்னு கோவமா பேசுறாங்க. இல்ல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படின்னு. என்ன தெரியணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்க தங்கச்சி அபிக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பி சுடரை பார்க்குறாரு சண்முகம். அதையும் வெற்றி நோட் பண்ணுறாரு. சுடரை வந்து எட்டி பார்க்குறாரு நம்ம வெற்றி. அதுக்குள்ளே சண்முகம் அலர்ட் ஆகி இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கேள்விப்பட்டேன், அபிக்கு ஒரு குழந்தை இருக்குது தானே அப்படின்றாங்க. அபிக்கு குழந்தை இருக்கா இல்லையாங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவகிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவள் ஜெயிலில் இருக்கிறாங்கிற விஷயமே எனக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அப்போவே வெற்றி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஜெயிலில் இருந்து அந்த குழந்தை சண்முகம் கிட்ட தான் வந்திருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தை இவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அங்க பார்த்து அந்த 2 குழந்தைங்களும் சண்முகத்தோட குழந்தைங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற பாப்பா யாரா இருக்கும்? கடையில வேலை செய்யற பாப்பாவா இருக்குமா, இல்ல அபியோட குழந்தையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அபியோட குழந்தை அப்படின்னால ஆப்வியஸ்லி நம்மளோட குழந்தைங்கிற மாதிரி தான் வெற்றிக்கு தோணுது. கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு. இருந்தாலுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சண்முகம் வந்து இங்க பாரு, சும்மா சும்மா என்கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரியும், உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. அபி ஏன் கொலை பண்ணியிருக்கிறா, தப்பு பண்ணதுனால ஜெயிலுக்கு போயிருக்கிறான்னு நீ சொன்னல, அது இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். உன்னை, அதாவது நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு அவன் மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஒன்றும் சாதாரண டெய்லர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போடா இங்க இருந்து அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப வெற்றி யோசிக்கிறாரு, ஒருவேளை அன்னைக்கு கருணா ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதனால அபி மாட்டிருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அபியோட கையில கத்தி இருந்துச்சு, வயிற்றுல குத்திட்டு எடுக்கும்போது நம்ம பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அபிதான் கொண்டு இருக்கணுங்கிற மாதிரி. ஆனா அபிக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அவங்கள கொல்றதுக்கு அப்படின்ட்டு? ஏன்னா நம்ம சண்முகமோட வீட்டை வந்து அங்க அடகு வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட. அந்த அதுக்கான வட்டி பணத்தை கட்ட போகும்போதெல்லாம் தான் நம்ம வெற்றியை மீட் பண்ணாங்க அபி. ஸோ இந்த விஷயம் அவங்க பழகினது பேசினது எல்லாமே அவங்களோட வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் இப்போ வரைக்கும் அபியை நம்பவே முடியல. ஆனால் குழந்தை பாசம் அவரை இழுக்குது. எப்படியாவது நம்ம பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வாழ்க்கையில எந்த ஒரு உறவுமே இல்லாம வாழ்ந்தவர். அவங்க கிட்ட உண்மையான அன்பை காட்டினவங்க அப்படின்னா அந்த பார்வதி தான். அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில எதுவுமே ஒரு பிடிமானமா இல்லை. அப்போ நம்ம குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தை நம்மள அப்பான்னு கூப்பிடும். அது நம்மளோட உறவு தானே, இந்த உலகத்துல நமக்காக பிறந்த உயிர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது அந்த பாசத்துக்காக ஏங்குற ஒரு மனப்பான்மையோட அவர் அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா சுடரோட முகத்தை பார்த்துட்டாரு. இப்போ சுடர் வந்து ஆஸ் யூஷுவல் லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்காக போறாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளவே அந்த செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு முறை நான் உள்ள பார்க்கணும் அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உள்ளெல்லாம் போகக்கூடாது, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை வாங்கிக்கிட்டு திரும்ப அனுப்பிடுறாங்க. அதையே யோசிச்சுட்டு மறுபடியும் அடிக்கடி வெற்றியை மீட் பண்ணும்போதெல்லாம் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியே மீட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல சுடர் மேலே காரை ஏற்றுறதுக்கு நிறுத்திடுறாரு. அப்புறம்
சுடர் வந்து ஏதோ திங்கிங்கில் போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இதுதான் நம்ம குழந்தையா இருக்குமா, அவங்க சொல்கிறது எல்லாமே இந்த பாப்பாவுக்கு தானே பொருந்துது அப்படின்னு யோசிச்சுட்டு போய் அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அன்றைக்கே என்னை விட்டுட்டு ஓடனல அப்படின்றாங்க. நான் ஓடலை, இப்போ போய் விசாரி, அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது, ஏதோ யோசனையிலே ரோடு கிராஸ் பண்ணுது, நம்மளாங்காட்டிக்கு அமைதியாக நிறுத்திட்டோம், வேற யாராவதுனா மோதிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. வெற்றியோட ஒரு சில விஷயங்கள்ல சந்தேகம் வந்துச்சு. அந்த ஃபோன் காலை பேசினதுக்கப்புறம் டெலிட் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் கருணாவும் நோட் பண்ணிட்டு வெற்றியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் விட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அந்த வெற்றியோட நடவடிக்கையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போது வெற்றியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது சுடர்கிட்ட பேசுறதுக்காக பக்கத்தில் போயிட்டு, ஏன் பாப்பா என்னாச்சு, எப்போவுமே சோகமாக இருக்க, நான் பார்க்கும்போதெல்லாம் டல்லாகவே இருக்க, என்ன உனக்கு அப்படி ஒரு சோகம் அப்படின்னு கேட்குறாங்க. பேசாமையே போகிறாங்க சுடர். கூப்பிட்டு, பாப்பா உங்ககிட்ட தானே பேசுகிறேன், உன் பாட்டுக்கு போகிற அப்படின்றாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்முவா, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு உளறிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிலில் இருக்காங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அது சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறாங்க. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது அவர் வந்துட்டு, அந்த பொண்ணு ஏதோ சொல்லுச்சு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாரு. என்ன சொல்லுச்சுன்னு சொல்லுடா அப்படின்றாரு. இல்லை என்ன பாப்பா எப்போவுமே ஏதோ யோசனையிலே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சு. அம்மா யார் அப்படின்னு கேட்டேன், என் அம்மான்னு சொல்லிச்சு. உன் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன், ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருப்பாங்க, அம்மா வேற எங்கே இருப்பாங்க அப்படின்னு மழுப்புச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசல, அவ பாட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இந்த பாப்பா தான் அபியோட பாப்பா, அதாவது வெற்றியோட பாப்பா அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்றது இல்லை. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைகிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த குழந்தை எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்றதுக்காக கொஞ்சம் நின்று பின்னாடியே போறாங்க. சண்முகம் வீட்டுக்கு தான் போறாங்க. ஸோ இந்த பாப்பா தான் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு. இப்போ அந்த குழந்தைய ரெகுலரா இந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு வெற்றி கண்டுபிடிச்சாரு. ஏற்கனவே 2 முறை பார்த்துருக்காரு, இப்போ ஒரு முறை பார்த்துட்டாரு. அதனால அந்த குழந்தைய அடுத்த நாள் இதே டைமுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வருவா இல்லை அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டையும் விட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் கருணா கிட்ட போய் அந்த வேவ் பக்கம் அந்த ஆளு சொல்லிட்டாங்க. இப்போ கருணாவே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வெற்றியை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம சுடர் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வெற்றி பார்த்துட்டு, என்ன பாப்பா அப்படின்னு பேச போறாங்க. கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. கேப்டனா அப்படின்றாங்க. நீங்க கெட்டவங்களெல்லாம் அடிப்பீங்கல்ல, அப்போ கெட்டவங்களெல்லாம் அடிக்கிறவங்க பேரு கேப்டன்னு எங்க மாமா சொல்லுவாங்க, டிவிலெல்லாம் வருவாங்கல்ல அப்படின்னு. ஓ அந்த கேப்டன் இல்லம்மா நானு அப்படின்றாரு. சரி ஓகே இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆமா உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு. ஏன் கேக்குறீங்க அப்படின்றாங்க. சொல்லேன் அப்படின்ட்டு. என் அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க, இங்க பாருங்க அப்படின்னு அந்த பொம்மையை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரபாச்சி பொம்மை அப்படின்னாலே நம்ம அபிக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து வெற்றிக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி உங்க அம்மா ஜெயில தானே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்க கூட ஒரு ஃப்ரெண்டு வருவாரே அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எங்க அம்மா ஜெயில தான் இருக்காங்க, நான் நல்லா படிச்சு எங்க மம்மி எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி எப்படியாவது அவங்கள வெளியே கூட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சுடர் பேசுறாங்க. அந்த மழலை பேச்சு, அவங்க பேசுற அழகு, அவங்களோட அந்த தெளிவான முகம்னு அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாரு குழந்தை கூட பழகணும் பேசணும் அப்படின்லாம். அவரோட குழந்தைன்னும் போது அதுக்கும் மேல அந்த பாசம் அவரை இழுக்குது பிடிச்சு. இப்போ அந்த பாப்பா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல, எங்க போயிட்டு வர நீ இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. எங்க மாமாவோட பிள்ளைங்க, அதாவது தருணுக்கும் தியாவுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் நீ ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஸ்கூலுக்கு போற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, எங்க அம்மா ஜெயிலில் இருக்காங்கல்ல, அதனால எங்க மாமா தான் ஏதாவது பணம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பாப்பாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒரு நெருக்கம் அம்மா கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வருது. அப்போ கருணா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணுக்கும் வெற்றிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, என்ன நடக்குதுங்க, நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இவன் மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கருணா யோசிக்கிறாரு. கண்டிப்பா இதை சாதாரணமா விடமாட்டாரு. இன்னும் கூட வேவு பார்த்து வெற்றியோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. ஆனா கருணாவோட உண்மையான முகம் வெற்றிக்கு தெரியுங்கிறதுனால கண்டிப்பா கருணாவால வெற்றி எதுவும் பண்ண முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி